ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். இந்த வீடியோல ஒடிஷி தான் பார்க்க போறோம். உலகமே அந்த படத்த எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம். அந்த படத்த நானும் உங்க கூட சேர்ந்து பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அவ்வளோதான். கிறிஸ்டோபர் நோலன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச டைரக்டர் இன்செப்ஷன், இன்டர்ஸ்டெல்லர். அவர் பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க? தங்கள இன்டலெக்சுவலா காட்டுறதுக்காக கூட நோலனுடைய ரசிகரா இருக்கக்கூடியவர்கள் ஜாஸ்தியா தான் இருக்காங்க. எனக்கு அவர பிடிக்குங்க. ஏன்னா ஒரு படத்த 2, 3 தடவ பார்க்க வச்சாலும், படத்த பார்க்க வைப்பாரு. அவர் மாரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேயும், அந்த மாரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் வேற யாரும் இப்போதைக்கு பண்றதில்ல அப்படிங்கிறது தான் நிஜம். ஹீத் லெட்ஜர நாம இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுறேன். ஹீத் லெட்ஜருடைய வேற எந்த படத்தையுமே நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கான காரணம் அந்த ஜோக்கர் கேரக்டர் தான். அத உருவாக்குனது கிறிஸ்டோபர் நோலன். ஓகேங்க. நம்ம ஒடிசிக்குள்ள வரோம். ஒடிசி படத்தை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்ன காரணங்கள் ஐமேக்ஸ்ல பண்ணியிருக்கோம். ஐமேக்ஸ் கேமரால 100% பண்ணியிருக்கக்கூடிய முதல் திரைப்படம் ஒடிசி அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஐமேக்ஸ் நமக்கு தேவையா அப்படிங்கிற கேள்விகள் வருது. இந்த படத்தை பார்க்கும்போது, இந்த படத்தை எதுக்காக நம்ம ஐமேக்ஸ்ல எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் எனக்கு புரியல. அதுபோக ஐமேக்ஸ் தியேட்டரே உலகம் ஃபுல்லாவே வெறும் 40 தியேட்டர் தான் இருக்கு. வெறும் 40 தியேட்டருக்காக இவ்வளவு பெரிய உழைப்பை கொட்டி இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வருது. ஆனா கிறிஸ்டோபர் நோலன் ஒரு வியாபாரி. தன்னோட நல்ல படைப்புகளை உருவாக்குவார். அதை விட அதை நல்லபடியா மார்க்கெட்டிங் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு கிறிஸ்டோபரையும் மணிரத்னத்தையும் அடிச்சுக்கவே முடியாது. நோலன் அதே மாதிரி தான். செம்ம மார்க்கெட்டிங்கு. அதாவது எங்கேயோ ஹாலிவுட்டில் படத்தை எடுத்து வச்சுட்டு அதை இந்தியாவில் மார்க்கெட்டிங் பண்ணுங்கிறதுக்காக இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் கடைக்கோடி மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பரத்வாஜ் ரங்கராஜன் வரைக்கும் அத்தனை பேத்துக்கு பேட்டி கொடுத்து மார்க்கெட்டிங் பண்ணி காசு பண்ணிட்டு போயிட்டாரு. சரி, ஓகே. கொடுத்த காசுக்கு ஒடிசி ஒர்த்தா அப்படின்னு கேட்டால், ஒடிசியை நான் எதுக்காக பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு கேட்டால் ஒரே விஷயம் தாங்க. ட்ராய் எனக்கு வார் சீக்வன்ஸ் இருக்கக்கூடிய படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு படம். ஏன்னா ட்ராய் பொறுத்த வரைக்கும் அக்கிலிஸ் கதாபாத்திரம் கிரேக்க புராணத்தில் வரக்கூடிய மகாவீரன். அதை வந்து சாதாரண மனுஷனா அவனுக்கான எந்த விதமான சாகசங்களும் எந்த விதமான ஃபேண்டசியும் இல்லாமல் எடுத்திருந்தாங்க. அதனாலேயே நமக்கு மனசுக்கு நெருக்கமாச்சு. உண்மைக்கு நெருக்கமாகவும் அந்த படம் இருந்துச்சு. பட் ஒடிசி அப்படி கிடையாது. ஒடிசியை பொறுத்த வரைக்கும் சாகசங்களும் ஃபேண்டசியான உலகமும் அந்த புராண கதையை தான் எடுத்து வச்சிருக்காங்க. அப்படிதான் எடுத்திருப்பாங்கங்கிறதும் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ட்ராயை எதுக்காக சொல்லணும்னா, ட்ராயில் ஒரு மரக்குதிரை இருக்கும். அந்த குதிரை மூலமாக தான் கடைசியாக வேற வழியே இல்லை, அந்த மரக்குதிரை மூலமாக தான் அறம் தவறி அந்த கோட்டைக்குள்ளே நுழைவாங்க. அந்த மரக்குதிரையை செஞ்சவர் தான் ஒடிசி. ஸோ அங்கே கோட்டைக்குள்ளே போயாச்சு, போரெல்லாம் முடிஞ்சாச்சு, ரிட்டர்ன் போகிறாங்க. போகிற வழியில் கடல் வழியாக தான் போகணும். நீங்கள் ட்ராய் பார்த்துருந்தாலே உங்களுக்கு புரியும். கடல் வழியாக தான் போகணும். போகும்போது ஒரு கண்ணோடு இருக்கக்கூடிய அரக்கன். இந்த படம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கதையாக கேட்டிங்கன்னா இது குழந்தைகளுக்கான கதையாக தான் தோணும். ஒற்றை கண்ணோடு இருக்கக்கூடிய ஒரு அரக்கன் வரான். அந்த ஒற்றை கண்ணையும் கிழிச்சு கொண்டு எடுக்கிற அப்படி ஒடிசி. கொன்னுட்டா அதோட விட்டுருக்கலாம். கொல்லும் போது தேவையில்லாமல் சவடால் விடுறாரு. என்ன மிஞ்சி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தன்னோட பேரை சொல்லி சவடால் விடுறாரு ஒடிசி. இறக்குறதே அது அவமானம். அதை விட அவமானத்தோட இறக்கணுமா அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த அரக்கன் தன்னோட அப்பாட்ட சொல்கிறான், என்னை இப்படி சொல்லிட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறான். அவன் தான் அரக்கன். அவனுடைய அப்பா வந்து கடல்களுடைய ஒரு கடவுளாக இருக்கார். ஸோ என் பையனை இப்படி அவமானப்படுத்தி கொண்டிருக்க, நீ எப்படி போய் வீடு போய் சேருவ பார்த்துருவோம் அப்படிங்கிறது தான் கதை. ஸோ அவர் வீடு போய் சேர்றதுக்கு 20 வருஷங்களுக்கு மேலாகுது. நிறைய சாகசங்கள், சைரன் ஒளியோடு இருக்கக்கூடியது, பூதங்கள், ஏகப்பட்ட புயல், மழை, ஏகப்பட்ட விஷயங்கள். நீங்கள் அந்த கதையாக படிச்சிங்கன்னா ஒரு ஃபேண்டசி உலகத்துக்குள்ளே போய் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போய் உட்காந்திங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இப்படியெல்லாம் யோசிச்சிங்கன்னா எதுக்கு நோலன் வரணும் அப்படின்ட்டு நோலன் வேறு மாதிரி யோசிச்சிருக்காரு. ஒரு பிரச்சனை வரும்போது அவனுடைய மனநிலை, அவனுடைய மனைவி அங்கே என்ன இருக்காங்க, அவனுடைய பையன் என்ன பாடுபட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபேண்டசி திரைப்படமாக இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு போன எல்லா ரசிகர்களுக்குமே அது ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்குது அப்படிங்கிறது தான் நிஜம். குடும்பம், தான் போரில் தவறவிட்ட அறம், நம்ம வெற்றிக்காக இதெல்லாம் செஞ்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி, அங்கே நம்மளுடைய ஆட்சியும் சமஸ்தானமும் கையில் இருக்குமா அப்படிங்கிற பயம், இதனுடைய போயிட்டுருக்காரு. பார்த்தா பெருசாக ஹீரோ ஜெயிக்கிறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே தான் போகிறாரு. கிட்டத்தட்ட அங்கே போய் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி எப்படி அரியணை ஏறாரு அப்படிங்கிறதா கதை. இதுக்கு எதுக்கு நோலன் அப்படிங்கிறது எனக்கு புரியல. இதை நோலன் படமா அப்படிங்கிறது எனக்கு புரியல. நோலன் படங்களுக்கான அந்த கட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். 2வது தடவை யோசிக்க வைக்கும். இந்த படத்தில் ஒரே ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி நான் லீனியராக போகுது. பட் ஆனால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பொதுவாக நோலனுடைய படங்கள் 2 தடவை 3 தடவை பார்க்கும்போது தான் புரியும். மேபி உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். நான் கொஞ்சம் மறந்துட்டேன். ஸோ புரியறதுக்கு லேட் ஆகும்.
ஸோ எனக்கு இந்த படம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான். நீங்கள் பயங்கரமாக சில்லறைஸை விடலாம், என்னடா ஒடிசியே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டியாடா அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் நிஜம். அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான். இதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரெஸ்டீஜ் அந்த படத்தில் எவ்வளோ கட் ஷாட்ஸ் வச்சுருப்பாங்க, எவ்வளோ சிக்கலான கதையை எவ்வளோ தெளிவாக சொல்லியிருப்பார், ஏன் இப்படி எடுத்தார், ஒருவேளை தொழில்நுட்பத்துக்கு பக்கமாக பதுங்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான இருக்குது. இல்லைன்னா பெரிய பெரிய இயக்குநர்களுக்கே வரக்கூடிய சிறு சறுக்குகள் இவருக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தெரியல. ஒடிசி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம், அதுக்காக நீங்கள் ஐமேக்ஸில் தான் போய் பார்க்கணுங்கிற எந்த டைம் கிடையாது. சாதாரண தேட்டரில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஃபேமிலி ட்ராமா கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் வேல்யூவோட பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குன்னு சொல்ல முடியும். இது கிட்டத்தட்ட ஓவர் ரேட்டட் படம் தான். பட் நான் ஒடிசியோடு நான் ட்ராய் சொல்கிறதுக்கான காரணம், ட்ராயில் இருக்கக்கூடிய அந்த பிராதானத்தை ட்ராய் படத்தில் மிஸ் பண்ணியிருந்தாங்க. அதை சொல்லவே இல்லை. அது ட்ராய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மகாபாரத கதையோடு சேர்ந்து வந்துருந்துச்சு. ஸோ அதை ஷேர் பண்ணிக்கணுங்கிறக்காக தான் ஒடிசியோட விமர்சனமே போட்டேன். ட்ராயில் இருக்கக்கூடிய அக்கலிஸ் அப்படிங்கிற கதாபாத்திரம் தான் மெயின். நீங்கள் ட்ராய் படம் பார்த்தீங்கன்னா பிராட்வீட் அக்லீஸா வர சீன்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அவ்வளோ பிடிக்கும். அக்லீஸ் அப்படின்னாலே உங்களுக்கு பிராட்வீட்டோட அந்த ஆஜானுபாவமான உடல் அப்படி ஓடி வர்றது தான் உங்களுடைய புத்திக்குள்ளே வரும். ஸோ அக்கலீஸ் அப்படிங்கிறவன் சாதாரண மனிதன் கிடையாது. ஏன்னா அக்கலீஸோட அப்பா வந்து சாதாரண மனிதர், ஒரு ராஜ்யத்தின் அரசர். ஆனால் அவங்களுடைய அம்மா வந்து கடல் தேவதை. ஸோ அக்கலீஸ் வந்து பாதி மனிதன் பாதி கடவுள் அந்த ரேஞ்சில் தான் பிறக்கிறான். அப்படி அவர் பிறக்கும் போதே ஒரு அசரீரி வருது. என்னென்னா இவன் 2 விதமான ஆப்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இவன் வந்து ரொம்ப நாள் வாழ்வான், சந்தோஷமாக வாழ்வான், ஆனால் சாதாரண ஒரு மனிதனாக வாழ்ந்து இறந்து போயிடுவான். இன்னொன்று கொஞ்ச நாள் தான் வாழ்வான். ஒருவேளை அவன் ட்ராய் போல கலந்துக்கிட்டான்னா உலக புகழ் பெறுவான், ஆனால் அவனுக்கு மரணம் அப்படிங்கிறது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈன்ற பொழுதினும் பெரிது சான்றோர் அதைத்தான் அந்த அம்மா யோசிக்கிறாங்க. எனக்கு ட்ராய் போரில் கலந்துக்கிற மாதிரியான மகன் தான் வேணும்னு கேட்டுறாங்க. கேட்டு வாங்கினாலும் தன்னுடைய மகன் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் எடுத்துக்கணுங்கிறக்காக அவங்க வந்து ஒரு வேலை பார்க்குறாங்க. அந்த கிரேக்க புராணங்களில் ஒரு விஷயம் உண்டு. கடவுளுக்கும் சாத்தானுகளுக்கும் நடுவில் ஒரு நதி ஓடும். ஸ்வைடிஸ் நினைக்கிறேன் அதோட பேர், ஸ்வைடிஸா என்னமோ பேர் வரும். அந்த நதி மாய நதி. அந்த நதியில் யார் குளிச்சு எந்திரிச்சாலும் பார்த்தீங்கன்னா இரும்பை போல உறுதியாக இருக்கும். எந்த ஆயுதத்தாலையும் தாக்க முடியாது, மரணம் அப்படிங்கிறது வராது. ஸோ அதில் நம்மளுடைய பையன் குளிச்செடுத்தானா பரவாயில்ல அப்படின்ட்டு அவன் பிறந்த உடனேயே அவனுடைய இடது குதிகாலை மட்டும் கையில் பிடிச்சிட்டு அப்படியே முக்கி எடுக்கிறாங்க. அவனுடைய மொத்த உடம்பும் இரும்பை போல உறுதியாயிடுச்சு. ஆனால் அவங்க குதிகாலை வச்சு பிடிச்சி இது பண்ணதுனால அந்த குதிகால் மட்டும் அந்த தண்ணீரை படலை. ஸோ அந்த இடத்துல மட்டும் பலவீனமாக இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் அக்லீஸ் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பலவீனமான பகுதியை மருத்துவத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது. கிரேக்க புராணத்தில் இருந்து எடுத்த வார்த்தை அது. அதோடு தான் வளர்றான். இது நீங்கள் ட்ராய் படத்தை பார்க்கும்போது சாதாரணமாக குதிகாலில் வந்து அடித்து கொள்கிற மாதிரி எதேச்சியாக நடக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே எவ்வளோ பெரிய பலவானாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வரம் வாங்கியவனாக இருந்தாலும் அவனுக்கான பலவீனங்கள் அப்படிங்கிறத இயற்கை படைச்சி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான். கடைசியில் அதே மாதிரி அக்கலீஸ் வந்து குதிகாலில் விஷம் தூயிட்ட அம்புனால் எய்யப்பட்டு கொள்கிறான் அப்படிங்கிறதா கதையாக வரும். இதே கதை மகாபாரதத்துலேயே இருக்குங்க. துரியோதனன் இறந்து போயிடுவான் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே காந்தாரி தன்னோட கண் கட்ட வைப்பான். இத்தனை நாள் அவளோட பவித்திரமான அந்த பத்தினி இதனால அவங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கும். அவளுடைய கண் ஒரு செகண்ட் தான் கண்ணை திறந்து பார்க்க போகிறா. அவள் கண் பட்ட இடங்கள் எல்லாமே பலமானதாக வஜ்ராயுதமாக மாறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஆனால் அம்மா முன்னாடி கூச்சப்பட்டு நிற்கணுங்கிறதுக்காக இடுப்பில் துண்டு மட்டும் கட்டிட்டு போய் முன்னாடி நிற்பார் துரியோதனன். ஸோ என்னாகும், அந்த இடுப்பை தவிர மீது எல்லா இடங்களுமே பலமாயிடும். தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கப்பட்ட துரியோதனன் பீமனுடைய அடியால் தொடையில் அடித்ததுனால இறந்து போயிடுவார். ஸோ எனக்கு பார்க்கும்போது கிரேக்கத்துக்கும் இந்திய புராணங்களுக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஒரே மாதிரி யோசிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தோணுச்சு. அதை ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக. அதுபோக எனக்கு ட்ராய் படத்தை பற்றி எவ்வளோ பேசினாலும் அவ்வளோ 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 பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான். உங்களில் எத்தனை பேர் ஒடிசி பார்த்துருக்கீங்க, பிடிச்சிருக்கா? ட்ராய் அளவுக்கு ஒடிசி உங்கள் மனசுக்கு நெருக்கமாக இருந்துச்சா? ட்ராய் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அதை மட்டும் சொல்லுங்கள் உங்களுடைய வீடியோவில். இன்னொரு வீடியோலையோ அல்லது இன்றைக்கி மேபி லைவ் வருவேன்னு நினைக்கிறேன். அப்படி லைவ் வந்தாலும் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். தேங்க்யூ.